ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேஸ் ட்ராமா சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கையில் வந்து அந்த ஃபியூச்சர் சோல்மேட்டோட பேர் வந்து வந்துடுது. நம்ம ஹீரோட்ட பேர் தான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி கிளியர் ஆகுது, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் தெரியுமா, கடைசியில் தெரிஞ்சிருமா, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க தான் மீதி கதையாக இருக்குது. இந்த மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, பார்க்க சும்மா ஜாலியாக அடுத்த நடக்கணும் ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. செம்ம ஜாலியாகவே இருக்கும். இந்த மூவி வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மூவியை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப், இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் வந்து யூஜே ஹான் ஒரு பேர் வந்து உருவாகுது. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே செம்ம சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்போ இருந்தால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபியூச்சர் சோல்மேட்டோட பேர் வந்து இப்போ வந்துருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். இது வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து 16 வயசு. நம்ம ஹீரோயின் இருக்க அந்த பேரை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சோல்மேட்டை தேடி போகாத இடமேல 5 வருஷமாகியும் நம்ம ஹீரோயினால் அந்த ஃபியூச்சர் அந்த சோல்மேட்டை வந்து கண்டே பிடிக்க முடியல. என்னடா இது, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மூடோட தான் இருக்காங்க. இப்போ அப்படியே 5 வருஷமாகியும் ஹீரோயின் வந்து காலேஜ் படிக்கிற வயசு வந்தது 21 வயசு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஃப்ரெண்டோட அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேர் வந்து யாங் ஜோங் வான். நம்ம வான்னு கூப்பிட்டுக்கலாம் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து அந்த ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பேர்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனும் அதை சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது இங்கே தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோட்டு பேர் திரும்ப யூஜே ஹான்ட்டு. நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா நல்லா கொஞ்சம் அமைதியான பர்சன் தான். அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படித்தான் நம்ம ஹீரோனை கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு அவர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து மீண்டுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கிறான். இந்த பையன் பேர் என்னென்னா சோய் ஹான். நம்ம வந்து ஹான்னு கூப்பிட்டுக்கலாம். இவன் வந்து நம்ம ஹீரோயின் எடுத்துக்குமே சீனியர். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறா. இது நம்ம அந்த சீனியர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் மேலே அந்த சீனியருக்கு வந்து ஒரு மாதிரி க்ரஷ் இருக்குது. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது யாருன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இது வந்து ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தான் நம்ம ஹீரோ தான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து தெரியாமல் ஒரு ஜென் பாத்ரூமுக்குள்ளே போய்ட்டு வெளியே வருவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கெட்டப்பை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பையன் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஹீரோயின் கிளாஸை காட்டினா அங்கே வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கான். இவனும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு தான். இவன்ட்டு பேர் என்னன்னா சாங் ஜூவும். நம்ம சாங்னே கூப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே மூணோட்ட உட்காந்துருக்கு. ஏன்டி இப்படி உட்காந்துருக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த பையன் வந்து நான் ஏமாத்திட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு, அவன் தான் என்னோட ஃபியூச்சர் சோல்மேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட அந்த பையன் என்ன சொல்கிறான்னா நீ எதுக்கு இப்படி அவன் மற்றவங்களை தேடி போய்கிட்டு இருக்க, ஃபியூச்சர் சோல்மேட் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து நம்ம அந்த 2 ஃப்ரெண்டு மேலே ஒரு மாதிரி க்ரஷ் இருக்குது. இப்படி அவங்க பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீனும் சிங்கிளாக தான் இருக்க, அவனும் சிங்கிளாக தான் இருக்கான், பேசாமல் நீங்கள் என்ன பேர் டேட் பண்ணுங்களேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. நான் இவன் டேட் பண்ணுமான்ட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி நடிக்கிறான். பட் கோவப்படல. அப்போ இவங்க பேர் கோவப்பட்டு இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேர் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. யார் பண்ணான்னா அந்த ஹான் அந்த சீனியர் இருப்பான்ல அவன் தான் பண்ணான். இப்போ ஹானுக்கு வந்து ஹீரோன் ஜூனியர்னால நிறைய ப்ராஜெக்ட் விஷயத்துக்குலாம் நம்ம ஹீரோன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணியிருக்கான். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லப்போம். நம்ம இன்னும் சரின்ட்டு அந்த சீனியர் ஹான் இருக்கான்ல அவனுக்கு ப்ராஜெக்ட்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு பூனையோட விளையாடு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த ஹீரோயின் கையில் இருக்குள்ள அந்த பேர் வந்து மாதிரி க்ளோ ஆகுது. எப்படி கேட்குறான் உன் பேர் என்னான்ட்டு. ஹீரோ சொல்கிறான் யூஜே ஹான்ட்டு. அப்போ நான் என் சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே எதுன்னு நம்ம ஹீரோயின் கை காட்டினோட்டி என் பேர் உனக்கு வந்திருக்கான்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின். அவன் நம்ம ஹீரோ வந்து இல்லை உங்கள் பேர் எனக்கு நெஞ்சிலலாம் உங்கள் பேர் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மயத்தான் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து அந்த ஷர்ட்டை கழட்டி பார்க்குறாங்க. நெஞ்சில் வந்து நம்ம ஹீரோன்ட்டு பேர் வந்திருக்கு ஜீவு. நம்ம ஹீரோன்ட்டு பேர் வந்து ஜீவு ஒரு பேர் வந்திருக்கு. அப்போ என்னோட ஃபியூச்சர் சோல்மேட் வந்து ஒரு பையனா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோன் ஒரு பையன் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோனை காமிச்சா நம்ம ஹீரோ வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு அந்த வான் இருக்கால அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு இடத்துக்கு ரெண்ட்டுக்கு பார்க்க வச்சுருக்காங்க. அந்த சீனியர் இருக்கால அவன் வந்து அவன்ட்டு வீட்டில் இருக்க பாதி ரூம்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு விடுவானா. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோயின்ட்டு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாள், அதாவது அந்த சாங் அவன் சீனியர் இருக்காங்க. இப்போ அதே இடத்துல நம்ம ஹீரோ வராரு ரெண்ட்டு பார்க்க. அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பேசிட்டு அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை நம்ம ஹீரோயின் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு திரும்ப போது பார்த்தா நம்ம ஹீரோயின்னா ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஷாக்கு ப்ளஸ் சந்தோஷமாக கூட. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு டக்குன்னு ரூமுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த
அந்த ஹார்ன் இருக்கால அவன் வந்து ரூம் கொடுத்துறான் போல, நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வந்தனால அந்த அன்றைக்கி நைட்டு வந்து பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் மூடோட உட்காந்துருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட் இருக்கால, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த சாங் அவன் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். ஏமே இப்படி இருக்கவே மாட்டேன், துருத்துருந்துன்னு இருப்பேன், இன்றைக்கே கொஞ்சம் அமைதி புறாவாக இருக்க அவன் நம்ம ஹீரோனை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் செம்ம கடுப்பாயிருச்சு. இப்போ நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கலாம், உனக்கு ஒன்றே போட வேண்டான்னு நம்ம ஹீரோயின் வந்து அவன் சாங் அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை பார்த்து நல்லா கழுவி ஒத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த சீனியரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நான் உள்ளே சிக்கன் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாங்கி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போகும்போது அந்த சீனியரும் நான் ஜூஸ் வச்சுருக்கேன்னு அங்கே வந்து போயிடுறாரு. இதில் நம்ம ஹீரோ வந்து அந்த சாங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 3 பேர் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த அவனும் ஆமாம் நாங்கள் 3 பேர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே வரும்போது லாங்காக முடி வச்சு ஒரு பொண்ணை கண்டினேன், அது யாருன்னு கேட்கும்போது அப்போ அந்த சாங் சொல்கிறா, அவள் வந்து அந்த ஜீவோ இருக்கால அவள்கிட்ட ஃப்ரெண்டு தான், என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், என்னோட ரொம்ப க்ளோஸு, ரூமுக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் சத்தம் மட்டும் வரும்ன்ட்டு அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டே நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் கண்டிப்பாக ப்ளே பாயாக தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம ஹீரோயின் பையன் வச்சு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் எப்படி பேசியிருக்காங்க, அவன் ரூமுக்கு பண்ணி என்ன தெரிஞ்சு நைட்டு பூரா சுத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ரொம்ப க்ளோஸு, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் பொறுக்க மாட்டேங்குது, அவன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் நம்ம சீனியரும் வந்துட்டாங்க. இப்போ தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கையில் வந்து அந்த ஜூஸை வந்து தெரியாமல் ஊற்றிட்டாங்க. ஏன்னா சீனியர் டக்குன்னு கூப்பிட்டாங்க, அந்த சீனியர் வந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு கூப்பிட்டாங்கன்ட்டு தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே வந்து நம்ம ஹீரோ வந்து ஜூஸை வந்து கொட்டி விட்டாங்க. நம்ம ஹீரோ சரி பரவாயில்லன்ட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. கையில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேரே இல்லை, நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஹீரோயின் நெஞ்சில் இருக்குது, கையில் இல்லாத பார்த்துட்டு ஒரு வேலை இவன் உண்மை தான் சொல்கிறானோ, இவன்ட்டு கையில் வந்து நம்ம பேரே இல்லை, ஒரு வேலை ஃபியூச்சர் சோல்மேட்லான்ட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து இப்போ ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் பையன் நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த பார்ட்டியில் இருக்காமல் உள்ளுக்கு வந்து அந்த சோஃபாவில் வந்து படுத்துருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையனாக இருக்கிறத நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் கையில் அந்த பேர் இருக்கிறத வந்து நம்ம சீனியர் வந்து பார்த்துட்டாரு. ஹீரோட்ட பேர் எப்படி இவ கையில் வந்துச்சுன்னு நம்ம சீனியர் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காரு. நம்ம சீனியருக்கு வந்து ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இப்படி ஷாக்காகி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் நல்லா மொடா கூட குடிச்சிட்டு நான் இங்கே வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு சரியாக நம்ம ஹீரோ மேலே தொப்பண்டு விழுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்குள்ள மெயின் வந்து நம்ம ஹீரோயின் சைட் அடிச்சுக்கிட்டுன்ட்டு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது இவர் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி வந்துடுறாரு. அதில் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் எலும்பிட்டு தெரியல. அப்புறம் இது கொஞ்சம் நேரம் எலும்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதே ஃபியூச்சர் ஹஸ்பண்டு, இதே சோல்மேட்டு, உன் பேர் தான் கையில் இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் வாயை மூடிக்கிட்டு இருடான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து வாயை மூடிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தான் ரூமில் போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோட்ட காலில் ஒரு அடிப்பட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாக நம்ம ஹீரோ வந்து ஒரு காலேஜ் போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த வான்ட்ட போய்ட்டு சொல்லிடுறாங்க. இப்படி தாண்டி அந்த கையில் வந்து என் பேரே இல்லை, ஆனால் அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் மட்டும் குறையும்னு சொல்லும்போது அந்த வான் என்ன சொல்கிறான்னா, அவன் மேலே அவன் கையில் பேர் இருக்கணுமா இல்லாட்டா அவன் அவனை லவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு அவன் பேர் இருக்கிறத பற்றி யோசிக்காதடி, அவனுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் அவன்கிட்ட போய்ட்டு கன்வெர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் ஓகேன்ட்டு சொல்லிடுறாங்க. இப்போ சீனியர் வந்து கால் பண்ணியிருப்பார் போல், எனக்கு வந்து ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணுன்ட்டு. அங்கே வந்து பார்த்தா ஹீரோ இருக்காரு, அந்த சீனியர் வந்து ஜூஸ் வாங்க போய் சொல்லியிருக்காரு போல். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலே இவருக்கு வந்து மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஒரே தான் ரெண்ட்டுக்கு தங்கியிருக்கோம், உங்கள்கிட்ட நாத்த பெஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் சோல்மேட்னு கன்வெர்ஸ் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு நம்ம சகஜமாக பேசணும்னு நம்ம ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சாரி கேட்குறாங்க, நான் அதை அப்படி பேசிடக்கூடாது, உங்கள்கிட்ட நான் தான் வந்து அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வர்றாரு, இப்படி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல வர்றாரு. அது நேரத்தில் அந்த சீனியர் இருக்கான்ல அது வந்து நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அது எனக்கு வாங்கின ஜூஸ் நம்ம ஹீரோயின் அந்த சீனியர் வாங்க வரும்போது நம்ம ஹீரோயின் குடிச்சதை நம்ம அவன் வாங்கிடுவானு சொல்லிட்டு தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க வாங்கி குடிச்சு அவங்க வாங்கி குடிச்ச ஜூஸ் இவங்க குடிச்சா அதை இன்டராக்ட் கிஸ்ன்ட்டு. அப்புறம் சீனியர் வந்து ஏன்டான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இங்கே நிறைய ஜேர்ம்ஸ் இருக்குது, இப்போ ஒருத்தவங்க குடிச்ச ஜூஸ் வந்து இன்னொருத்தவங்க குடிக்கக்கூடாது, அது ஜேர்ம்ஸ் வரும்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு தான் இப்போ என்ன வேணும் ஜேர்ம்ஸுங்கிறானோ ஒரு ஜேர்ம்ஸ்ன்னு போட்டாலே நம்ம ஹீரோனுக்கு வந்து மாதிரி ஹேர்டிங் ஆகிடுது. ஈவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தான் சைக்கிளாக வந்து இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உனக்கு எப்போ இந்த பேர் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து 16 வயசுல வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி 5 வருஷமும் சோல்மேட்டம் தேடிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமாம்
நான் 5 வருஷமாக சோல்மேட் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் கிடைக்கல. நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் இவர் பையன் அப்போ இப்படி இருந்து எப்படி என்கிட்ட இவன்ட்டு பேர் இருக்குன்னு எப்படி சொல்கிறது. நம்ம ஹீரோ மூடட் ஆகி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு வந்து பசிக்குது, சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோன்ட்டு கையை பிடிக்கிறாரு. ஒரு வேளை என் பேர் ஒன்ட்டு இருக்குன்னு சொல்ல போகிறான்னு நினைக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பசிக்கு தானே, உன்னால் பசியில் சைக்கிள் ஓட்ட முடியாது, நான் ஓட்டிக்கிறேன், நீ பின்னு உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்படி ஹீரோயினை பின்னுக்கு வச்சுட்டு ஓட்டும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் வளர்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே சுற்றி அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வாண்டிருக்கால அவள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த சாங் நம்ம அப்புறம் சீனியர் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டின்னர் முடிச்சுட்டு போன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் எக்ஸோ பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த சாங் இருக்கான்ல அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா வான்வெல் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்போ நீ அங்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு அந்த சாங் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வான் சொல்கிறான், நான் ஏன் போக தேவையில்ல, எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து சொல்லிடுச்சு, நாங்கள் வந்து அந்த பொண்ணு வெளியே போனோட்டி நம்ம சாங் வெளியே போகிறோம், அப்போ எதுக்கு நீ என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை நீ போகாத, பிரேக்கப்பில் ஏற்கனவே நீ ஹர்ட் ஆகிட்ட, திரும்ப இருக்க எக்ஸ்ட்ரா ஹர்ட் ஆகிடாத அப்படின்னு நம்ம சாங் வந்து வான்ட்டு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாதிரி சேடாகி அங்கே நீங்கள் உட்காந்துட்டு சொல்கிறா, எனக்கும் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட பேர் வந்து கையில் இருந்திருந்தால் நானும் தேடிட்டு போயிருப்பேன், அந்த ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தேடுற விஷயம் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை, அப்போ நான் ஏற்கனவே பேர் தான் நான் அப்படி தேடிட்டு வந்திருப்பேன்ல, எப்படி யார்ட்டையும் ஹர்ட் ஆகியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு நம்ம வான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து சாங் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து கையில் பேர் நம்ம மட்டும் சோல்மேட் வந்து பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவனை ரொம்ப கேர் பண்ணிக்கிறவங்க, பிரச்சனை எல்லாத்துலேயும் கூட இருக்கவங்க, அவங்க ஒருத்தவங்க தான் உன்னோட சோல்மேட்டு, அவங்க பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, நீ கண்டிப்பாக தேடி பிடி அப்படின்னு சாங் வந்து அவன்கிட்ட லவ்வை வந்து இன்டைரக்டாக கன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு இவளுக்கு புரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்து முன்னுக்கு போகிறான். ஆனால் வான் விடுற மாதிரி இல்லை, பெண்ணுக்கு தான் போயிட்டுருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ தெளிவாக சொல்லிட்டு போன்ட்டு இங்கே எனக்கு இப்படி க்யூட்டாக முடியும் போது நம்ம அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போ சீனியர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சீனியருக்கு வந்து டவுட் வந்துருச்சுல, அப்போ சீனியர் என்ன சொல்கிறான்னா, நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணுகிட்ட வந்து லவ்வை கன்வெர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் லவ் பண்ணுற பர்சன்ட்டை வந்து லவ்வை வந்து கன்வெர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீனியர் கேட்குறாரு, நீ லவ் பண்ணுற பர்சனாக நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒரு சொன்னது மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்து சீனியர்ட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, பையனை லவ் பண்ணுற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போ அதை தான் நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்போ நீ வந்து ஒரு பையனை தான் லவ் பண்ணுறியான்னு அப்போ அதே விஷயத்தில் கேட்டிருப்பாரு. இப்போ அதில் அந்த சீனியர் அதை விஷயத்தில் யோசிச்சு பார்த்துட்டு அன்றைக்கி சொன்னது வந்து ஒன்று பற்றியா அப்படின்னு சீனியர் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இது ஹீரோன்னு சொல்ல ஒரு பையன் தான் சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம சீனுக்கு புரிய அமைச்சிருச்சு, நம்ம ஹீரோனை தான் பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அப்போ ஹீரோயின் மட்டும் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த சீனியருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோ நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களே, அதெல்லாம் கீழே போட்டதுனால நம்ம ஹீரோத்தை எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு நீ ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுன்னு கேட்டுப்பாரு. அப்படி என்ன கேள்விலாம் கேட்க போகிறேன்னு நினச்சிட்டானா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒரு பையனை லவ் பண்ணுற பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா நம்ம ஹீரோனா செம்ம ஷோக்கு, என்ன பையனை லவ் பண்ணுறதா அப்போ நீ ஏன் நம்ம ஹீரோன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. நம்ம சீனியர் வந்து எது கேட்டாலுமே சம்திங் ஏதாச்சும் ஊட்டி விட்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கட்டும், அப்படி எது கேட்டாலும் நம்ம ஹீரோயின் பண்ண முழுக்க நம்ம ஹீரோ பாஞ்சிட்டு போய் நம்ம சீனுக்கு வந்து பண்ணியிருப்பான். இல்லை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இவன் வந்து சீனியர் தான் லவ் பண்ணுறானா, சீனியர் ஹீரோ தான் லவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்து அதே தான் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேம் வந்துட்டு அதே இதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு அந்த சாங் அந்த சீனியர் ரூமுக்கு வந்துருப்பாங்க ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக. அந்த ஃபைலில் வந்து நம்ம ஹீரோயினும் சீனியரும் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிறைய முடி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது தெரியாமல் அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு ஒரு பையனை லவ் பண்ணுற பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டோம். இப்போ அவள் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அவர் பையன் அவர் பொண்ணு நம்ம பையன் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மூடோட்டாக ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அந்த சாங் இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அவனு மூடோட்டாக உட்காந்துருக்கான். ஏன்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்போ சொல்கிறா, இல்லை வான் வந்து அவள்கிட்ட எக்ஸஸ் பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது
நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு டக்குன்னு கன்வெர்ஸ் பண்ணிடுது, எப்பயுமே வெயிட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்குமே புரிய ஆரம்பிச்சது இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் விளாட ஆரம்பிக்குதுன்ட்டு. இந்த இடத்துல அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கான அந்த வான், அவள் வந்து அந்த பையனுக்கு கால் பண்ணுறான் அந்த சாங்க்கு, இந்த இடத்துல கொஞ்சம் வான்ட்டு இந்த ஃபோன் வந்துட்டு அந்த பையன் வந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோவும் சைன் பரவாயில்ல டின்னர் வாங்கிட்டு வெளியே வரும்போது அதில் தான் அந்த சீனரும் அந்த ஹீரோனும் அங்கே வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சீனர் கேட்குறாங்க நீ எங்கே போகிறேன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு இல்லை எனக்கு நான் டின்னருக்கு சாப்பாடு வாங்க தான் போனேன்ட்டு. அப்போ அவன் இங்கே உட்காந்து சாப்பிடலான்ட்டு இப்போ 3 பேருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவள் சீனியர் கேட்குறாரு நீ லவ் பண்ணுற பர்சன்டோ லவ் கன்வெர்ஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் ஹீரோ வந்து இல்லை நான் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. சீனியர் சொல்கிறாரு இப்போ தானே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு ஏன் உங்களுக்கு ரிலீஃப் ஆகணும்னு கேட்கும்போது அப்போ சீனியர் சொல்கிறாரு என்னன்னா இல்லை நீ லவ் பண்ணுற பர்சன்ட் லவ் கன்வெர்ஸ் பண்ண முடியாது, நான் ஏன் லவ் பண்ணுறவங்க லவ் கன்வெர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவங்க ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து ஹீரோ லவ் பண்ணுறேன், ஹீரோ வந்து சீனியர் லவ் பண்ணுறான், சீனியர் யார் லவ் பண்ணுறான்னு நம்ம ஹீரோனுக்குன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா ஹீரோ வந்து கேம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும்போது இங்கிட்ட அப்படி இன்னொரு ஜோடியை காட்டுறாங்க. நம்ம வானே சாங்கே தான். வான் கேட்குறா அன்றைக்கி நேற்று சொல்லிட்டு போனதானே ஒருவேளை உனக்கு ஏமல் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு நம்ம ஓப்பனாக கேட்கும்போது சாங்லாம் செம்ம ஷோக்கு இவன் டப்புன்னு கேட்டா அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒன்று நம்ம சாங் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மியூசிக் மாதிரி ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கும் போல், அந்த மியூசிக் செலிப்ரேஷன் மாதிரி. அவள் சொல்கிறா இது டான்ஸ் முடியும் 5 நிமிஷம் தான் இருக்குது, இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே கன்வெர்ஸ் பண்ணு சொல்லும்போது அவன் திக்கி திடனி மாதிரி பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறான் பதட்டமாக இருக்குன்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனே முடியுது. உனக்கு நான் கூட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து கிளம்பிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிச்சா நம்ம ஹீரோன் வந்து ரூமில் உட்காந்துருக்கா. அப்படின்னா நான் லவ் பண்ண பையனுக்கு வந்து இன்னொரு பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து போகவே மாட்டேங்குது. ஏன் நான் லவ் பண்ணிட்டு சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சீனியரும் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து அந்த சாங் கேட்டிருப்பா ஹீரோன் எங்கன்ட்டு. இப்படி தான் ரூமில் போய்ட்டு உட்காந்துருக்கான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமானு சொல்லும்போது நம்ம ஹீரோனை பார்க்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு தான் இருப்பார். அதில் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க இப்படி தான் எனக்கு அந்த பையன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த பையனுக்கு வந்து இன்னொரு பையனை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்க சொல்லும் போது நம்ம சீனியருக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. வெளியே சிரிக்கலாம்னு மனசுக்கு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து பையன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பையன் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் கேம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து சீனியருக்கு சிரிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னன்னு சொல்கிறாங்க அப்படி அவன் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணியுமே எனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது, நான் எதுக்கு அவனை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு எல்லா ஆதங்கத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் கேயாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு. இதெல்லாம் சீனியர் சொல்கிறாரு எனக்கு வந்து பசங்க மேலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிக்கணும் ஒன்று லவ் பண்ணுறது சொல்லும்போது இதை வெளியே வந்து நம்ம ஹீரோ கேட்டார். நான் வந்து ரொம்ப லேட்டாக ப்ரொப்போஸ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸோட நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ இதை கேட்டோட்டே இல்லை நான் ஹீரோ தான் லவ் பண்ணுறேன், நான் உங்கள் மேலே இந்த ஃபீலிங்ஸ் வச்சிடலான்னு சொல்லும்போது சீனியர் கேட்குறாரு இப்போ உனக்கு கையில் இருக்க பேர் தான் பிரச்சனையா, ஒருவேளை அந்த பேர் வராமல் என் பேர் வந்திருந்தேன் லவ் பண்ணிப்பேன் கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க இந்த பேருக்காக நான் ஹீரோ லவ் பண்ணல, எனக்கு இந்த பேர் இல்லாட்டி நான் ஹீரோ லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது தான் நம்ம சீனுக்கு புரியுது இவள் பேருக்காக மட்டும் லவ் பண்ணல, இவன் வந்து உண்மையிலேயும் ஹீரோ வந்து லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம சீனுக்குமே புரிய ஆரம்பிச்சது. சரி விடுன்ட்டு நம்ம சீனியரும் நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் காம் டவுன் படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் நம்ம சீனியருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம மேலே இவளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்ட்டு. இதெல்லாம் நம்ம பீர்ப்பால அந்த ஹீரோ. ஆனால் ஹீரோ நினச்சிட்டானா இல்லை நான் ஹீரோனை விடக்கூடாது, ஹீரோனை ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும், திரும்ப அதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சீன் வந்து எல்லாத்தையும் சொல்லிடான் அவன் வந்து ஒன்று பையன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான், அதனால தான் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு ஒன்று கேட்டிருப்பான், மற்றபடி அவன் என்ன வந்து லவ் பண்ணலை அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லா இஷ்டம் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு ஹீரோ பார்க்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு நான் ஒன்றதை லவ் பண்ணுறேன், நான் ஒன்று ஸ்டார்ட்டில் பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு எல்லா விஷயத்தையும் கன்வெர்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தான் டவுட் இருக்குது. அப்போ உங்ககிட்ட என் பேர் இல்லாட்டி நான் லவ் பண்ணியிருப்பி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட என் பேர் இல்லாட்டி நான் லவ் பண்ணியிருப்பேன், உன்னை ஸ்டார்ட்லேருந்து அவளை லவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வெளில வச்சுட்டு சொல்கிறாரு. உன் பேர் இல்லாட்டி என் பேர் லவ் பண்ணிட்டாட்டி நான் வந்து உன்னை கண்டிப்பாக நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்ன நம்பலாம், உன்னோட ஸ்டார்ட்லேருந்து ஃபஸ்ட் சைட்லேருந்து எனக்கு லவ் வந்துருச்சு, நீ ஒரு பையன் நினச்சிட்டு இருந்தால் அந்த லவ்வை வந்து நான் வெளியே காட்டாமல் இருந்தேன், உன்ட்ட வந்து கன்வெர்ஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஹீரோ கிஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இங்கேருந்து ஜோடி காமிச்சா நம்ம வான் வந்து சாங்கை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வான் கேட்குறாங்க உனக்கு 5 நிமிஷத்து டைம் எதை தான் சொல்லுன்ட்டு. அப்போயும் சாங் வந்து ரொம்ப தன்மாரி தான் இருக்காங்க. இந்த இடத்துல சாங் வானே சொல்லிடுறான் நம்ம 2 பேர் டேட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஓப்பனாக நம்ம வான் வந்து சாங் கிட்ட நம்ம டேட் பண்ணலாமா சொல்லிடுறாங்க.
இதை கேட்டோட்டி இன்னொரு சாங்கத்தை செம்ம சந்தோஷம். அப்போ சொல்கிறாங்க உன்னோட நீ 100 வருஷம் என்ன சொல்ல மாட்டேன், அதான் நான் வந்து கன்வெர்ஸ் பண்ணிட்டேன், நம்ம டேட் பண்ணலாம்னு சொல்லும்போது இந்த ஜோடியுமே 2 பேர் சேர்ந்துட்டு நம்ம சாங் வந்து நம்ம வானுக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு இந்த 2 ஜோடியுமே சேர்ந்துருது. அப்படியே 3 மாதம் கழிச்சு காட்டுறாங்க 2 ஜோடி இருக்கு நம்ம ஹீரோயின் சாங் வான்ட்டு. ஆனால் நம்ம சீனியர் மட்டும் தனியாக இருக்காரு. சீனியருக்கு வந்து கையில் ஒரு பேர் வருது என்னன்னா யாங் ஷே ராம்னு. இவன் நம்ம சீனியரும் அவங்க சோல்மேட்டை தேடி போக ஆரம்பிச்சிருவாரு. அவங்க தேடி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கிட்ட சாங் 1ல் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்துருவாங்க. இந்த இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி வந்து முடியுது. இந்த மூவி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்னோட ஸ்டைலில் இந்த மூவி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணிருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ தான். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன மூவி போடலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய்.